ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நைட் ரொட்டீன் விலாக் தான். நைட்டு டின்னர் என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேன். ஒரு பக்கம் தக்காளி வெங்காயம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி மசாலுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மசாலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் அப்புறம் உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. முன்னாடியே பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் நம்ம பிசைஞ்சு தான் நம்மளுக்கு சப்பாத்தி கொஞ்சம் ரொம்ப நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். சின்ன பாப்பாவும் பெரிய பாப்பாவும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, அவங்களும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுலேயும் என் சின்ன பாப்பா நான் என்ன செய்கிறேனோ அதே அவங்களும் போய் சொக்கு ஜமாலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க அப்பா கொஷின் கேட்டுட்டு இருந்தாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களும் நான் சப்பாத்தி செய்கிறேன் குழம்பு செய்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. என் பெரிய பாப்பா லேட்டாக தான் ஹோம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆனுவல் டே அவங்க ஸ்கூலில் எப்பவுமே ஃபைனலாக லாஸ்ட்டாக தான் வைப்பாங்க. அது டான்ஸில் அவங்க கலந்துருக்கிறது. அந்த டான்ஸ் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அவங்க 5 o'clock தான் வருவாங்க. வந்துட்டு ஹோம் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, இங்காண்டி நம்மளும் சப்பாத்தி உருட்ட ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி செஞ்ச பிறகு பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் நேரம் ஹோம் ஒர்க் அந்த இன்பிட்வீன் கேப்பெல்லாம் பாப்பா டவுட் கேட்டிருந்தா. பெரிய பாப்பாவுக்கும் சின்ன பாப்பாவுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் விட்டு போயிட்டு அந்த சப்பாத்தி சுட்டுட்டு இருந்தேன். சப்பாத்தி சுட்டுட்டு பாரு வெயில் காலம் வந்துருச்சாலும் ரொம்ப கிச்சனில் நம்மளால் நிற்கவே முடியல. ஏன்னா ரொம்ப வேர்க்குது பயங்கரமாக. அப்படி இருந்துச்சு. சப்பாத்தி ஒரு வழியாக சுட்டு முடிச்சு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் எங்களுக்கு ஒரு 10 சப்பாத்தி போதும். ஏன்னா ஆளுக்கு 3 சப்பாத்தி அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு குழந்தைங்க அதுவும் என் சின்ன பாப்பா இன்னும் தானாக சாப்பிட ஆரம்பிக்க மாட்டாங்க. இதில் நம்ம வீட்டு வேலை செய்கிறது இல்லாமல் இல்லை குழந்தைங்களுக்கு பிடிச்சி ஊட்டுறது தான் எனக்கு பெரிய டாஸ்க்கே. என் பெரிய பாப்பா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸான டைம் கொடுத்துட்டேன். இன்னும் என் சின்ன பாப்பா தான் கொடுக்கல. அவங்க எப்போ கொடுப்பாங்க தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் இதுலேயும் அவங்களுக்கெல்லாம் சப்பாத்தியெல்லாம் ஊட்டி முடித்த பிறகு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம். பாய்.